ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவான விலையில் கிடைக்கிது நம்மளுக்கு எல்லா பொருட்களும். ஸோ இது உங்களோட சேவிங்ஸில் கண்டிப்பாக ஒரு பகுதியை சேமிக்க உதவும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்மா கைதி எண் 1C 2025 SS. இந்தியாவை உடுக்கிய கன்னியாகுமரி பெண் சிறையில் இனி எப்படி? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள அட்டக்குளங்கரை பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிருஷ்மாவிற்கு 1C 2025 SS என்ற எண் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்தது 4 மாதம் சிறையில் முழு நேரமும் கிருஷ்மா அதிகாரிகளின் தீவிர கண்காணிப்பில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை உடனே நிறைவேற்றப்படாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம், அங்கு வழக்கு முடிந்ததும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும் என்ற காரணம் சொல்கிறார்கள். கேரள மாநிலம் பாரசாலையை சேர்ந்த 23 வயது ஆகும் ஷாரோன் ராஜ் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் உள்ள ஒரு கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வந்தார். அந்த சமயத்தில் ஷாரோன் ராஜுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் களிக்காவிளை ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்மாவுக்கும் காதல் ஏற்பட்டது. இருவரும் காதலித்த போது பல்வேறு இடங்களுக்கு சென்று ஜாலியாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அன்று ஷாரோ ராஜாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு உடல்நிலை மோசமானதால் கேரளாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு உறுப்புகள் செயலிழந்தது. இதையடுத்து மாணவன் ஷாரோன் ராஜ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இழந்தார். ஷாரோன் ராஜ் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும், ஷாரோன் ராஜின் காதலில் கிருஷ்மா விஷம் கலந்து கொடுத்திருக்கலாம் எனவும் பெற்றோர் ஜெயராஜ், பிரியா ஆகியோர் பாரசாலை போலீசில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் இந்த வழக்கை திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காதலி கிருஷ்மாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்பொழுது காதலன் ஷாரோன் ராஜை வீட்டுக்கு வரவழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது. மேலும் காதலி கொடுத்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாரோன் ராஜின் உடல்நிலையை பாதித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே சமயத்தில் காதலனை கொன்றது ஏன் என்பது குறித்த விசாரணையின் போது பெற்றோர் பார்த்த இராணுவ வீரரை திருமணம் செய்வதற்காக தனது காதலனை ஷாரோன் ராஜனை தீர்த்து கட்டியது தெரியவந்தது. இந்த வழக்கு நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கை தமிழ்நாட்டில் விசாரிக்க வேண்டும் என்று கிருஷ்மா கோரிக்கை வைத்திருந்தார். ஏனெனில் தமிழ்நாடு குமரி மாவட்டம் கல்யாண்காவிளை அருகே உள்ள ராமவர்மன் சிறைப்பகுதியில் இருக்கும் கிருஷ்மாவின் வீட்டில் வைத்துதான் ஷாரோன் ராஜுக்கு விஷம் கலந்து கசாயம் கொடுத்துள்ளார். ஆனால் இந்த வழக்கை கேரள போலீசார் விசாரிக்க அவர்கள் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையை முக்கிய காரணமாக அமைந்தது. ஏனெனில் ஷாரோன் ராஜை கடத்தி சென்று விஷம் கொடுத்து கொலை செய்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தனர். இதனால்தான் இந்த வழக்கை கேரள போலீசார் விசாரிக்க காரணமானது. மேலும் இந்த வழக்கில் விசாரணையை தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற கிருஷ்மாவின் கோரிக்கையை கேரள உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவும் காரணமாகவும் இருந்தது. இந்த வழக்கில் கிருஷ்மாவுக்கு கடந்த 20ஆம் தேதி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் கடத்தி சென்ற குற்றத்திற்காக 10 ஆண்டு சிறை தண்டனையும் கோர்ட் விதித்தது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்மா மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அட்டக்குளக்கரை பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவனந்தபுரத்தில் அட்டக்குளக்கரை சிறை என்பது கேரளாவில் பெண்கள் கைதிகளுக்கான உள்ள பெரிய சிறைகளில் ஒன்றாகும். இங்கு அடைக்கப்பட்டுள்ள கிருஷ்மாவுக்கு 1C 2025 SS என்ற கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் சிறையில் உள்ள கிருஷ்மா இனி அடுத்த 4 மாதம் சிறையில் முழு நேரமும் அதிகாரிகள் கண்காணிப்பில் இருப்பார். அதன் பின்னரே சிறை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார். ஏற்கனவே 1 வருடத்திற்கு மேல் இதே சிறையில்தான் கிருஷ்மா இருந்து வந்தார். பொதுவாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கு மற்ற கைதிகளைப் போல் பரோல் போன்ற சலுகைகள் கிடையாது. அந்த வகையில் கிருஷ்மா எந்த சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் கிருஷ்மா தீர்ப்பு
தீர்ப்பு நகலை பெற்று கேரள உயர்நீதிமன்றத்திற்கு தூக்கு தண்டனைக்கு எதிராக 1 மாதத்திற்கு அப்பீல் செய்ய முடியும். ஆனால் இது போன்ற வழக்குகளில் குறைந்தது 4 அல்லது 5 ஆண்டுகள் கழித்தே மனுக்கள் விசாரிக்கப்படுவதால் உடனே தண்டனை நிறைவேற்றப்பட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். அங்கு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தின் மூலம் தூக்கு தண்டனை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்ற முடியும். அவரும் நிராகரித்தால் மட்டுமே கிருஷ்ணா தூக்கில் போடப்படுவார். ஆனால் அதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியவில்லை. கேரளாவில் தற்போது கிருஷ்ணா உட்பட 35 பேர் தூக்கு தண்டனை பெற்று பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டு உள்ளனர். இதில் திருவனந்தபுரத்தில் உள்ள புஜப்புரை மத்திய சிறையில் 23 பேரும், கண்ணூர் சிறையில் 4 பேரும், விய்யூர் சிறையில் 4 பேரும், விய்யூர் திருவனந்தபுரம் மகிழா சிறையில் தலா 2 பேர் என மொத்தம் 35 பேர் தூக்கு தண்டனை கைதிகளாக உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணா கைதியோட அந்த முழு விவரத்தை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.